முக்கிய செய்தி தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டி ராஜினாமா செய்திருக்கிறார். தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தவர் பாலகிருஷ்ணா ரெட்டி 1998ஆம் ஆண்டு தொடரப்பட்ட ஒரு வழக்கில் இன்று அவருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. எம்பி எம்எல்ஏக்கள் வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியது. 3 ஆண்டுகள் சிறை தண்டனை. இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் விக்னேஷ் இணைந்திருக்கிறார். விக்னேஷ், விவரம் என்ன? தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியுடன் நடைபெற்ற சந்திப்பின் முடிவில் தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி ராஜினாமா செய்திருப்பதாக தற்போது உறுதியான தகவல் கிடைத்திருக்கிறது. கடந்த 1998ஆம் ஆண்டு கள்ளச்சாராயத்திற்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தின் போது பேருந்து மீது கல்வீச்சு சம்பவம் தொடர்பாக அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி உட்பட 106 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் இன்றைய தினம் அதற்கான தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றம் எம்பி எம்எல்ஏக்களுக்கு வழக்கை விசாரணை செய்யக்கூடிய சிறப்பு நீதிமன்றமானது இன்றைய தினம் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. அதன் அடிப்படையில் 10,500 ரூபாய் அபராதமும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டிக்கு விதிக்கப்பட்டிருந்தது. தீர்ப்பு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அரை மணி நேரத்திற்குள்ளாக கூட மீண்டும் அந்த மேல்முறையீடு செய்வதற்கு வாய்ப்பு அளிக்கும் விதமாக அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டிக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சிறை தண்டனையானது நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக அதே சிறப்பு நீதிமன்றம் அறிவித்தது. இருப்பினும் கூட அவருடைய அமைச்சர் பதவி மற்றும் எம்எல்ஏ பதவி இந்த சிறை தண்டனை மூலமாகவும் சிறப்பு நீதிமன்றம் அளித்திருக்கக்கூடிய தீர்ப்பின் மூலமாகவும் அவருடைய பதவி பறிபோகும் என பல்வேறு அரசியல் விமர்சகர்களாக தொடர்ந்து தெரிவிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் நாளைய தினம் மேல்முறையீடு செய்ய இருப்பதாக அமைச்சர் அறிவித்திருந்தாலும் கூட சற்று நேரத்திற்கு முன்னதாக தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியுடன் நடைபெற்ற சந்திப்பின் அடிப்படையில் தற்போது ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் மாளிகைக்கு விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த பாலகிருஷ்ண ரெட்டி ஆளுநர் மாளிகைக்கு கடிதத்தை அனுப்பி வைத்திருப்பதாக தகவல் இருக்கிறது. அதன் அதிகாரப்பூர்வ தகவலானது ஆளுநர் மாளிகையிலிருந்து இன்னும் ஒரு சில நிமிடங்களில் வெளிவர இருக்கிறது. தொடர்ந்து இந்த வழக்கு காரணமாக அவருடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என பல்வேறு தரப்பினர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருந்தார்கள். அதன் அடிப்படையில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனையின் போது மிக மூத்த அமைச்சராக கூடிய சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அமைச்சர்களும் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றார்கள். தொடர்ந்து இந்த சிறை தண்டனை விதி காரணமாக நாளைய தினம் மேல்முறையீடு உயர்நீதிமன்றத்தில் செய்ய இருந்தாலும் கூட அவருடைய பதவியை சற்று நேரத்திற்கு முன்னதாக ராஜினாமா செய்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விக்னேஷ், இப்போ ராஜினாமா செய்திருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. இதையடுத்து இப்போ அந்த துறைக்கு வேறு யாருக்கும் கூடுதல் பொறுப்பு ஒதுக்கப்படுமா அல்லது புதிய அமைச்சர்கள் நியமிக்கப்படுவார்களா? அது தொடர்பான விவரங்கள் ஏதேனும் இருக்கிறதா? இந்த அமைச்சருடைய ராஜினாமா கடிதம் என்பது அவர் மூலமாக ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆளுநருடைய முடிவு இறுதி முடிவாக இருக்கும். அதன் அடிப்படையில் இந்த துறையை பொறுத்தவரையில் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி வகித்து வந்த துறையானது இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை ஆகிய துறைகளை அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி வகித்து வந்தார். இந்த நிலையில் அந்த பதவியை ராஜினாமா செய்வதாக ஆளுநர் மாளிகைக்கு சற்று நேரத்திற்கு முன்னதாக கடிதம் அனுப்பியிருக்கிறார். அதன் அடிப்படையில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியுடன் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு இந்த நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த துறையை பொறுத்தவரையில் மிகப்பெரிய துறை அல்லாத பட்சத்திலும் கூட மிக முக்கியத்துவம் இளைஞர்கள் நலன் வாய்ந்த மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த துறையாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் புதிய அமைச்சருக்கு இந்த துறை வழங்கப்படுவதை காட்டிலும் ஏற்கனவே அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு இந்த துறை கூடுதலாக ஒதுக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் இந்த துறையை பொறுத்தவரையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன்னா இந்த துறை இவருக்கு வழங்குவதற்கு முன்பாக பள்ளிக்கல்வி மற்றும் இளைஞர் நலன் உள்ளிட்ட அனைத்து துறைகளையும் செங்கோட்டையன் கவனித்து வந்தார். அதன் அடிப்படையில் கால்நடைத்துறை அமைச்சராக இருந்த பாலகிருஷ்ண ரெட்டி மாற்றப்பட்டு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார். அதன் அடிப்படையில் புதிய அமைச்சருக்கு இந்த பதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்கள் ஒரு சில பொறுப்புகளில் மட்டும் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு இந்த பொறுப்பானது கூடுதலாக வழங்கப்படுவதற்கே அதிக அளவில் வாய்ப்பு இருக்கிறது.